வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனா கிட்ட பாட்டி அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க, என்னடா ட்ரெஸ் மாறி இருக்குதுன்ட்டு. இவர் ஆணியில் மாட்டி கிழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. மீனா டீ ஊற்றிக்கிச்சின்னு சொல்கிறாங்க. என்னடா 2 பேர் 2 காரணம் சொல்கிறீங்கன்னொன்னே, 2 தான் பாட்டி. டீ ஊற்றிச்சா நான் அதை கழுவுறதுக்கு போனேன், ஆணியில் மாட்டிக்கிச்சின்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைன்னுட்டு விஜயா சொல்கிறாங்க. அவன் சொல்கிறது நிஜன்றது நிஜம் இல்லைன்றது உனக்கு எதுக்குன்ட்டு கேட்குறாங்க. இல்லை அவன் சொல்கிறது 2 மாதிரி சொல்கிறாங்க 2 பேரும், என்னமோ நடந்துருக்குதுன்ட்டு. என்ன நடந்தால் உனக்கு என்னன்றாங்க. அது நேரத்தில் என்ன விஷயம்னுட்டு ரவியும் ஸ்ருதியும் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 தடவை ட்ரெஸ் மாற்றிருக்காங்கன்ட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா? நாங்கள் தான் டெய்லி 2 3 ட்ரெஸ் மாத்திரம், இதெல்லாம் ஒரு விஷயமா பேசி ஸ்ருதி சொல்கிறாங்க. அதை கேட்ட பாத்தியா, இதெல்லாம் ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு பாட்டி சொல்லிட்டு போய்ட்றாங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் வந்துட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வரோம், டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க, அதை பார்த்து கொண்டுட்டு அவரு வந்துட்டு மனோஜ்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. மீனா உள்ளே வராங்க. பின்னாலே வந்துட்டு ரோகிணி கேட்குறாங்க, உங்கள் வீட்டில் என்ன நடந்தது? ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குது, அதனால தான் அவர் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்காருன்ட்டு நான் நினைக்கிறேன்னுட்டு. என்ன நடந்தால் உங்களுக்கு என்னன்றாங்க. அதுக்கு இவங்க கேட்குறாங்க, உங்களோட விஷயத்தில் தலையிட்டு அவங்களுக்கு எப்படி எரிச்சல் வருது, கோவம் வருது, அதே மாதிரி தான் எனக்கும் வரும். அதே நேரத்தில் என்னோடய விஷயத்தில் தலையிட்டு உங்கள் அம்மாலாம் வந்து பேசிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தில் எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாகிட்ட கேட்குறீங்க, அவங்க இந்த என்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க. இப்படி தான் எனக்கு எரிச்சல் ஆகுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க முழிக்கிறாங்க. இதே நேரத்தில் சிட்டி ஜெயிலேருந்து வெளியில் வராரு. அவருக்கு மாலை போட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களாம் வரவேற்கிறாங்க. என் மேலே உனக்கு கோவம் இல்லை தானே, உள்ளே என்னை இருக்க விட மாட்டுறாங்க, நீங்களும் என்னை வந்து வரவேற்கிறீங்கன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது நீ என் மேலே கோவமாக தான் இருக்கில்ல, இப்போ அக்காவும் மாமாவும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டவுடனே, நல்லா இருக்காங்க, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் நம்புகிறேன்னுட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ அவங்க சந்தோஷமாக தானே இருக்காங்க, எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லும்போது, இல்லை நல்லா தான் இருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்கு கல்யாண நாளுன்ட்டு ஏன் நீ போகலன்னு கேட்கும்போது, நான் போகல, அம்மாவும் அக்காவும் போயிருக்காங்க, நான் போகலன்னு சொல்லும்போது, நீ மச்சான் அதனால் நீ போகணுன்ட்டு, இல்லை அங்கே போனால் பிரச்சனை வரும், அவர்கிட்ட நான் சரட்டு வாங்கி கொடுத்தா கல்யாண நாளுக்காக, அது அவர் வாழான்ட்டு கழட்டி போட்டு போயிட்டாரு, இப்போ நான் போனால் பெரிய பிரச்சனை ஆகும், அதனால் எனக்கு போகிறது இஷ்டம் இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. அது எப்படி நீ மச்சான் நாச்சை கெத்து விட்டு கொடுக்கலாமா, சொந்த நாக்கா அப்படி தான் இருக்கும், அங்கே குடும்பத்தில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னமோ நீ போகாமல் நல்லா இருக்குமா அப்படின்னு, அதனால் நீ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேணுன்ற பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்துட்டு வந்துட்டு அவர் அனுப்பி வைக்கிறாரு, வேணும்னே கட்டாயப்படுத்தி. அதுக்கப்புறமா அவர் போனதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்ன அங்கே போனால் பிரச்சனை ஆகுன்ட்டு, அவனே பிடிக்கலன்றான், நீ எதுக்காக வேணும்னு அனுப்புகிறேன்னு சொல்லுமா, அங்கே பிரச்சனை நடக்கணுன்றதான்றா, நானும் அனுப்பியிருக்கேன், போகட்டும், பெருசாக பிரச்சனை வெடிக்கட்டும், அவங்க அக்கா மாமாவுக்கும் பெருசாக பிரச்சனை வரணும், இவனால் அங்கே நடக்கட்டும், நான் அப்புறம் வேடிக்கை பார்க்குறேன்ட்டு இவர் சொல்கிறாரு. வீட்டில் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முத்து மீனா வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரோகிணிக்கு விஜயா மனோஜுக்கெலாம் எரிச்சலாகுது. அந்த இடத்துல அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவியும் ஸ்ருதியும் கேக்கு வாங்கிட்டு வராங்க. கேக்கெல்லாம் எதுக்குன்ட்டு விஜயா வந்து கேட்குறாங்க, ஏன் கொண்டாடக்கூடாதா, சும்மா உபமீதத்துக்குள்ள கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, எங்களுக்கு கல்யாண நாள் முதல் வருஷம், அதனால் கேக்கு வெட்டக்கூடாதான்ட்டு பாட்டி கேட்குறாங்க. அதோட அவங்க அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா அவங்க தங்கச்சி வராங்க. வாங்கன்ட்டு அவங்க மாமனார் வந்து வரவேற்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்ருதியோட அம்மா மட்டும் வராங்க, வாங்கன்ட்டு வரவேற்கிறாங்க. நான் உங்களை வர சொல்லியிருந்தேன் ஸ்ருதிக்கிட்ட சொல்லி, அவங்க அப்பா வரலன்னு கேட்கும்போது அவர் வரலான்ட்டு இவங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. எப்போ கேக்கு வெட்ட போகிறீங்கன்ட்டு இன்னொரு பக்கம் மனோஜ் கேட்குறாரு. வெட்டிடலான்ட்டு அந்த நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த அம்மா உனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காகன்ட்டு அவங்க வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போது இவங்க கையில் கை காட்டுமா வளையல் போடுற சொல்லும்போது, அதை கொடுங்க ஆண்டின்ட்டு அவங்க வாங்குறாங்க. வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ஸ்ருதி கையில் போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்ததும் இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நான் என் பொண்ணு நினச்சி நான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன்ட்டு, இருக்கட்டும் இது ஸ்ருதிக்கு தான் பொருத்தமாக இருக்குன்றாங்க, உங்களுக்கு பெருந்தன்மையான மனசு சம்மந்தியமாக்குன்ட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ முத்துவோட அப்பா சொல்கிறாரு, அதை தன்னோட தங்கச்சியாக நினச்சி அவள் எடுத்துன்னு போய்ட்டு இன்னொரு மருமகளுக்கு ஸ்ருதிக்கு போட்டு விட்டா பார்த்தி, அதுதான் மீனாவோட மனசுன்னு அவர் சொல்கிறாரு. என்ன ரொம்ப வேக்காடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியோட அம்மா ஏசி வாங்கி போட்டுடலாமா, இதுவும் என்னோடய வீடு தானே, நம்ம எல்லோரும் ஒன்று தானே சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முத்து பக்கத்துலேருந்து வேணான்றாங்க. இந்த இடத்துல இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிட்டா இப்படி தான் இருக்கும், இதுதான் கிராமத்துக்கும் சிட்டிக்கும் உள்ள வித்தியாசம்ன்ட்டு பாட்டி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரி கேக்கு வெட்டிடலான்ட்டு எல்லோரும் வந்து கேக்கு வெட்டுறாங்க. முத்து மீனாவும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதை பார்த்தது விஜயாவுக்கு எரிச்சல் ஆகுது. இன்னொரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே கேக்கை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. கேக் எடுத்து வந்து கொடுத்தாக்கா அந்த இடத்துல இவங்க பிடிக்கல, இவங்களுக்கு எரிச்சல் ஆகுது. அதனால் இவங்க அந்த கேக்கை வாங்கி விஜயா கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. விடுக்குன்னு வந்துட்டு அண்ணாமலையும் வணக்கம் சொல்லி அனுப்புகிறாரு. இதை பார்த்ததும் அவங்க ஷாக் ஆகிட்டு கிளம்பிடுறாங்க. ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ட்டு விஜயா ஒரு பக்கம். அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே கேக்கு சாப்பிட்றாங்க. ப்ரோமோவில் ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு வருஷம் கல்யாண நாள் கொண்டாடி இருக்காங்க, சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களை பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் சொல்லும்போது, அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு, இவங்க தான் எனக்கு நட்டு சொல்லணும், நான் வேணான்னு சொல்லிட்டு வஸ்தானே இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இல்லாட்டி இவனுக்கெல்லாம் யாருக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்ததும் முத்தும் மீனாவும் ஷாக் ஆகுறாங்க. விஜயா உள்ளுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.